இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 7ஆம் வகுப்பு முதல் பருவம். இயல் 1 எங்கள் தமிழ். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் வே. ராமலிங்கனார். நாமக்கல் கவிஞர், காந்திய கவிஞர் அப்படின்னு யாரு சொல்வாங்க அப்படின்னா வே. ராமலிங்கனார். நாமக்கல் கவிஞர் எழுதாத நூல் என் சரிதம். இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம் அப்படிங்கிற பாடல் வரிகளை எழுதியவர் வே. ராமலிங்கனார். பொருள் தர யாரையும் புகழாது போற்றாதாரையும் இகழாது அப்படி பாடல் வரிகளோட தொடர்பு உடையவர் வே. ராமலிங்கனார். பொருள் அறிவோம். ஊக்கிவிடும், ஊக்கப்படுத்தும். விரதம், நோன்பு. குறி, குறிக்கோள். பொழிகிற, தருகின்ற. நெறி அப்படிங்கிற சொல்லோட பொருள் வழி. குரல் ஆகும் பிரித்தெழுதுனா குரல் கூட்டல் ஆகும். வான் கூட்டல் ஒளி, வானொலி சேர்த்தெழுதணும். அடுத்த தலைப்பு ஒன்றல்ல இரண்டல்ல. பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி. புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தவன் யார் அப்படின்னா குமணவல்லல். பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயண கவி. நாட்டுப்புற இசையின் எளிமையை கை காண்டு கவிதைகள் எழுதியவர் உடுமலை நாராயண கவி. பொருள் அறிவோம். ஒப்புமை இணை. அற்புதம் வியப்பு. முகில் மேகம். உபகாரி வள்ளல். பகைவரை வென்று கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி. வானில் முகில் கூட்டம் திரண்டால் மழை பொழியும். பிரித்து எழுதுவோம். இரண்டல்ல இரண்டு கூட்டல் அல்ல தந்துதவும் தந்து கூட்டல் உதவும் சேர்த்து எழுதணும். ஒப்புமை கூட்டல் இல்லாத ஒப்புமை இல்லாத. அடுத்த தலைப்பு பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். தனது எண்ணங்களையும் முயற்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டதே மொழியாகும். அதாவது எண்ணத்தையும் உணர்ச்சியையும். நீண்ட கால பயன்பாட்டிற்கு உரிய மொழி எழுத்து மொழி. மொழியின் உயிர் நொழியாக விளங்குவது பேச்சு மொழி. பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி. எழுதப்படுவதும் பழக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும். இவையே அன்றி வேறு வகை மொழி நிலைகளும் உண்டு. எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகியவை மொழியே ஆகும். இந்த கருத்தை கூறியவர் மு. வரதராசனார். வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது பேச்சு மொழியாகும். இவ்வாறு பேசப்பதும் கேட்பதும் மொழியின் எந்த நிலை அப்படின்னா முதல் நிலை. எழுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபும் தத்தமில் சிறிது உழவாகும் அப்படிங்கிற பாடல் வரி நன்னூல். பேச்சு மொழி இடத்திற்கு இடம் மாறுபடும். மனிதர்களின் வாழ்வியல் சூழலுக்கு ஏற்பவும் மாறுபடும். இவ்வாறு மாறுபடும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களை கொண்டது வட்டார மொழி. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது இரட்டை வழக்கு அப்படின்னு அழைக்கப்படும். தமிழில் பழங்காலம் முதலே பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருந்தது. இதை உலக வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது செய்யுள் வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சொல்லியவர் தொல்காப்பியர். செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் என்ற பாடல் வரிகளை தொடர்பு உடையவர் பாரதிதாசன். எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் என்று பாடியவர் பாரதிதாசன். மொழியின் இரண்டாம் நிலை என்பது எழுதுதல் படித்தல் ஆகும். மொழியின் முதல் நிலை பேசுதல் கேட்டல் ஆகும். ஒளியின் வரி வடிவம் எழுத்து ஆகும். தமிழின் கிளை மொழிகளுள் ஒன்று தெலுங்கு. பேச்சு மொழியை வழக்கு என்று கூறுவர், அதாவது உலக வழக்கு என்று கூறுவர். குற்றியலுகரம் குற்றியலிகரம். குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். குசுடு துபுரு ஆகிய 6 வல்லின உகரங்களும் சொல்லின் இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும். இப்படி குறைந்து ஒலிக்கிறதுக்கு தான் குற்றியலுகரம் என்று பெயர். தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிக்கும். அதாவது ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவிலிருந்து முழுமையாக ஒலிக்கும். இதை குற்றியலுகரம் என்பர். குற்றிய லிகரம் பிரித்து எழுதணும். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம். குற்றிய லிகரம் தற்போது உரைநடை வழக்கில் இல்லை, இலக்கியங்களில் மட்டுமே உள்ளது. எந்த எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றிய லிகுர சொற்கள் இல்லை அப்படின்னா இவ். எந்த எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றிய லிகுர சொற்கள் இல்லை அப்படின்னா இவ். எந்த குற்றிய லிகுரமும் ஈரெழுத்து சொற்களாக மட்டும் அமையும்னா நெடில் தொடர் குற்றிய லிகுரம். தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றிய லிகுரம் உயிர் தொடர் குற்றிய லுகரம். வன் தொடர் குற்றிய லுகரத்துக்கு எடுத்துக்காட்டு பாக்கு, பேச்சு, பாட்டு, பத்து, உப்பு, பற்று. மென் தொடர் குற்றிய லுகரத்திற்கு எடுத்துக்காட்டு பங்கு, மஞ்சு, பண்பு, பந்து, அம்பு, கன்று. இடைத்தொடர் குற்றிய லுகரத்துக்கு எடுத்துக்காட்டு எய்து, மார்பு, சால்பு, மூழ்கு. சூடு ரு இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றிய லுகர சொற்களும் இல்லை. பொறுத்துக பொம்மலாட்டம், பப்பட்டி, பப்பட் ஷோ அப்படின்னு சொல்லுவாங்க. எழுத்து இலக்கணம் அப்படின்னா ஆர்த்தோகிராஃபி. ஒலியியல் அப்படின்னா ஃபோனாலஜி. மொழியியல் அப்படின்னா லிங்குவிஸ்டிக். அடுத்து பொறுத்துக அப்படின்னா பருவ இதழ் அப்படின்னா மேகசின்.
இதழியல் அப்படின்னா ஜேர்னலிசம், ஊடகம் அப்படின்னா மீடியா, உரையாடல் அப்படின்னா டயலாக். இதோட இந்த இயல் முடிகிறது. நன்றி.